வணக்கம், நான் ஜெயசித்ராங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்கடியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு நான் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துருக்குறேங்க. காம்பு இந்த அளவுக்கு விட்டுட்டு காயை 4 பக்கமும் நான் கீறி விட்டுருக்குறேங்க. நடுவில் சொத்தம் இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இதை உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாங்க. ஒரு கிச்சன் டவல் வச்சு காய் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் தவட்டி எடுத்துடலாங்க. இப்போ இதை அடுப்பில் ஒரு கப் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்குறோங்க. அதில் இந்த காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. எல்லா காயுமே போட்டு பொரிச்சுக்கலாங்க. பாருங்கள், காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயில் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 1 கப் அளவுக்கு நீள வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எனக்கு கொஞ்சம் வதங்கட்டுங்க. ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டைக்கிராம்பு பொடியும் சோம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் போட்டு 1/2 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிக்கிற அளவுக்கு தேவையானது. இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ் அளவுக்கு எடுத்து புளி ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. கரைசலை இது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் புளிப்பாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு குழம்பு கொதிக்குதுங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான சாதம், சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.